சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 28வது அத்தியாயத்தின் தொடர்ச்சி. சங்கர் பட் அவர்கள் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரிடம் கேட்ட கேள்விகளுக்கு ஸ்ரீசரணர் பதில் அளித்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரர், என் அருமை சங்கர் பட், நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வைசிய தம்பதிகள் ஸ்ரீ வாசவி கன்யகாவுடன் அக்னி பிரவேசம் செய்த அதே தம்பதிகள்தான். இந்த வைசிய ரிஷிகள் 101வது கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறினார். இதற்கிடையில் குசும சிரேஷ்டி மகாகுரு பாஸ்கராச்சாரியா வரவில்லை. 102வது கோத்திரத்தை சேர்ந்த லாபாதா மகரிஷியும் வரவில்லை. சுவாமி, இவர்கள் இருவரையும் கருடாழ்வார் சேர்க்கவில்லையா என்று கேட்டார். பின்னர் வெங்கடேஸ்வர சுவாமி, வைசிய முனிவர்களே, நீங்கள் அறிந்த பாஸ்கராச்சாரியாதான் முந்தைய பிறவியில் லாபாதா மகரிஷியாக பிறந்தார். இப்போது நான் எடுத்துள்ள ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப அவதாரத்தில் என்னுடைய தாய் வழி தாத்தாவாக பீதிகாபுரத்தில் இருக்கிறார். பாப்பன்னாரியா மற்றும் புண்ணியம் வாய்ந்த வடிவமான ராஜமாம்பாவும் பீதிகாபுரத்திலிருந்து தங்கள் யோக பார்வை மூலம் இங்கு நடக்கும் லீலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் அகண்ட லக்ஷ்மி சௌபாக்கியவதி சுமதி மகாராணி, பிரம்மஸ்ரீ அப்பலராஜ சர்மா, அகண்ட லக்ஷ்மி சௌபாக்கியவதி வெங்கட சுப்பமாம்பா, மகரிஷி வெங்கடப்பைய சிரேஷ்டி ஆகியோர் ஒளி பொருந்திய தெய்வீக வானூர்தியில் சூட்சும உடலுடன் கீழிறங்கி வந்தனர். அவர்கள் மிகவும் பிரம்மாண்டமாக வரவேற்கப்பட்டனர். அன்று ஸ்ரீ வாசவி கன்யகா பரமேஸ்வரியின் பிறந்த நாள் என்பதால் அகண்ட லக்ஷ்மி சௌபாக்கியவதி சுமதி மகாராணி, அகண்ட லக்ஷ்மி சௌபாக்கியவதி குசுமாம்பா, அகண்ட லக்ஷ்மி சௌபாக்கியவதி வெங்கட சுப்பமாம்பா மற்றும் மற்ற பவித்திரமான பெண்கள் ஸ்ரீ வாசவிக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து ஆபரணங்களால் அலங்கரித்தனர். ஸ்ரீ நாகரேஸ்வர சுவாமி மிகுந்த அபூர்வமான பேரொளியுடன் பளபளப்பாக இருந்தார். அவருக்கும் மங்கள ஸ்நானம் செய்விக்கப்பட்டது. ஸ்ரீனிவாச சுவாமி, வைசிய முனிவர்களே, 18 நாகர சுவாமிகளே, அக்னிகுண்ட தம்பதிகளே, இன்று மிகவும் புனிதமான நாள். இது மிகவும் தெய்வீகமான நேரம். இன்று ஸ்ரீ வாசவி தேவிக்கும் ஸ்ரீ நாகரேஸ்வரருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் செய்யலாம் என்று முடிவெடுத்துள்ளேன். அதற்கு உங்களுடைய யோசனைகள், சம்மதம் மற்றும் எப்படி அதை நடத்துவது என்பதற்கான சில வழக்க முறைகளின் விவரங்கள் வேண்டும். ஸ்ரீ வாசவி கன்யகா பார்வதியாக இருந்தபோது அசுரன் ராவணன் கைலாயத்திற்கு வந்தான். அவன் பரமேஸ்வரனை வலியுறுத்தி கேட்டு ஆத்மலிங்கத்தை பெற்றுக்கொண்டான். சிவன் அதை அவனுக்கு அளித்தார். அதற்கு பிறகு கேட்கக்கூடாத விருப்பமாக ஒன்றை கேட்டான். அம்பிகை காளி உருவம் எடுத்தாள். பின்னர் ஆத்மலிங்கமும் பூமியில் கோகர்ணம் என்ற இடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. எனினும் கலியுகத்தில் ராவணனின் அம்சமான கந்தர்வன் ஒருவன் வாசவியை கேட்டான். அது உங்களுக்கு தெரிந்த விஷ்ணுவர்தன மன்னன் தான். வாசவி 102வது கோத்திரங்களை சேர்ந்த தம்பதிகளுடன் அக்னி பிரவேசம் செய்ததும் உங்களுக்கு தெரிந்ததுதான். கௌரி பாலிகைகள் மற்றும் பாலநகரர்களை ஸ்ரீ பாஸ்கராச்சாரியா வளர்த்து வந்தார். ஸ்ரீ வாசவி கன்யகாவும் கௌரி பாலிகைதான். நாகரீஸ்வரரை பாலநகரராக கொண்டு இந்த திருமணத்தை நடத்தி வைப்பது புத்திசாலித்தனமானதுதான். ஆனாலும் அதில் ஒரு தடங்கல் இருக்கிறது. அதை நீங்கள்தான் தீர்த்து வைக்க வேண்டும். உங்கள் கருத்துக்களின் பேரில் ஸ்ரீ வாசவி கன்யகாவின் நிச்சயதார்த்தத்தை பற்றி முடிவெடுத்து கொள்ளலாம். ஸ்ரீ நாகரேஸ்வரருக்கு பெற்றோர்களோ கோத்திரமோ கிடையாது. அவர் சுயம்பு. ஆனால் நம் கன்யகாவுக்கோ அவரை கணவராக அடைய மனது, வார்த்தை மற்றும் செயலால் விருப்பம் இருக்கிறது. ஸ்ரீ நாகரேஸ்வரரும் நம் கன்யகாவை மணந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார். ஒரு மணமகளை மணமகனுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு முன் மணமகனின் குலம், கோத்திரம் மற்றும் மற்ற விஷயங்களை பற்றி நன்றாக யோசித்து கொள்ள வேண்டும். உறவினர்களுக்குள் திருமணம் செய்து கொள்வது நம் பாரம்பரியத்தில் இருக்கிறது. நான் உங்கள் முடிவுக்கு கட்டுப்படுகிறேன் என்றார். ஸ்ரீனிவாசரின் வார்த்தைகளை கேட்டு இந்த உலகத்தின் தர்மமாக இருந்த அனைவரும் வியப்படைந்தனர். ஒரு கௌரி பாலிகையை பாலநகருக்கு மட்டும்தான் திருமணம் செய்து வைக்க முடியும்.
அவர்கள் கோத்திரமில்லாத சங்கர பகவானுக்கு அவளை திருமணம் செய்து வைக்கலாமா என்று யோசித்தனர். கன்யகாவுக்கும் ஸ்ரீ நாகரேஸ்வரரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. இந்த கடினமான சூழ்நிலையை சமாளிக்க மெத்த படித்த கணபதியிடமிருந்து உதவி பெற்று கொள்ளலாம் என எண்ணினர். எதை செய்வதாக இருந்தாலும் கணபதியின் ஆசீர்வாதமும் அருளும் முக்கியம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தனர். அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டவுடன் கணபதி வெளிப்பட்டார். அனைவரும் அவரை நமஸ்கரித்தனர். கணபதி, ஸ்ரீனிவாசா, இந்த வாசவி உண்மையில் என் அன்னை பார்வதி தேவிதான். அதனால் அவளை நாகரேஸ்வரருக்கு திருமணம் செய்து வைப்பதில் எந்தவித தவறும் இல்லை என்றார். பின்னர் ஸ்ரீனிவாசர், என்னருமை கணேசா, நீ சிறுவன். தர்மத்தையும் சூட்சும தர்மத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் அளவுக்கு உனக்கு வல்லமை வேண்டும். நீ கணங்களின் தலைவன். 33 தேவர்களில் முதன்மையானவன். பிரவிருத்தி மற்றும் நிவிருத்தி கணங்களின் தலைவனாகவும் இருக்கிறாய். மேலும் உன்னுடைய ஆணை இல்லாமல் எந்த திருமணமும் தர்மத்திற்குட்பட்டு நடந்தவையாகாது. பார்வதியின் திருமணத்தின் போது நீ பிறக்கவே இல்லை. அந்த வழக்கில் பார்வதியின் திருமணம் தர்மத்திற்கு உட்பட்டு நடைபெறவில்லை என்றார். அனைத்து வைசிய மூத்தவர்களும் திகைப்படைந்தனர். ஸ்ரீ வாசவியின் திருமணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு பார்வதியின் திருமணத்தை பற்றி ஸ்ரீனிவாசரின் கூற்று ஒத்துக்கொள்ள முடியாததாகவும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அவர்களுக்கும் இருந்தது. மேலும் அவர்களால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. பின்னர் கணபதி, என்னருமை புத்திசாலி மாமாவே, உங்களுடைய தவறான விளையாட்டை என்னால் பகுத்தறிய முடிகிறது. என்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் திருமணம் நடைபெறக்கூடாது என்பதுதான் உங்கள் விருப்பம். திருமண வைபவத்தின் போது மணமகன் ஏராளமாக பணம் செலவழித்து தட்சிணை மற்றும் அன்னதானம் செய்ய வேண்டும். என் தந்தையிடம் பணம் இல்லை என்று கேலி செய்கிறீர்கள். நான் இதை வேறு கோணத்தில் பார்க்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் குண்டலினி சக்தி இருக்கிறது. நான் மூலாதார சக்கரத்தில் இருக்கிறேன். பார்வதி பரமேஸ்வரர் திருமண நேரத்தில் அவர்கள் என்னை அழைத்ததால் நான் சங்கரரின் மூலாதார சக்கரத்தில் இருந்தேன். திருமணம் என்னுடைய சம்மதத்தோடு தான் நடைபெற்றது. ஆகவே பார்வதி பரமேஸ்வரர் திருமணம் தர்மத்திற்கு உட்பட்டுதான் நடைபெற்றது. அந்த சமயத்தில் நான் என்னை ஸ்தூல உலகத்தில் வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் நான் அனைத்து கடவுள்கள் மற்றும் மனிதர்களின் மூலாதாரத்தில் இருக்கிறேன். லாபாதா என்னுடைய மகனாக பிறந்தார். அவர்தான் கிருதயுகத்தில் லாபாதா மகரிஷி. லாபாதரின் கோத்திரம் 102வது கோத்திரங்களில் உள்ளது. கணபகுலத்தின் ரத்தினங்களான தனகுப்தர் மற்றும் தனலக்ஷ்மி தம்பதி அக்னி பிரவேசம் செய்ததால் அந்த பரம்பரை நின்று போனது. அதனால் புத்திசாலித்தனமாக நான் லாபாதா மகரிஷியை மகனாக பெற்றெடுத்தேன். ஆகவே எங்கள் கோத்திரம் லாபாதா கோத்திரம் ஆனது. என்னுடைய கோத்திரம் லாபாதா கோத்திரம் ஆனதால் என்னுடைய தந்தையின் கோத்திரமும் லாபாதா கோத்திரம்தான். இந்த லாபாதா கோத்திரம் ஆரிய வைசியர்களின் 102 கோத்திரங்களில் ஒன்று. நாகரேஸ்வரரும் ஆரிய வைசியர்தான். நீங்கள் வாசவியின் சகோதரர் என்று கூறுகிறீர்கள். இப்போது லாபாதா மகரிஷி பாப்பநாரியாவாக வந்துள்ளார். அதனால் நீங்கள் உங்கள் தாத்தாவிடம் அனுமதி பெற்று நாகரேஸ்வரர் லாபாதி கோத்திரத்தை சேர்ந்தவர் என எடுத்துக்கொள்ளலாமா என்று கேளுங்கள். அதை உறவினர்களுக்குள் நடக்கும் திருமணமாக கூட கருதலாம். அது எப்படி என்றால், பிரபாத கோத்திரத்தில் பிறந்த குசும சிரேஷ்டிக்கு லாபாதி கோத்திரத்தில் உறவினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தாய் வழி மாமா முறை உறவாகிறது. இதுபோன்ற தடைகளை நீங்கள் உருவாக்குவீர்கள் என்பதை தெரிந்துதான் நான் முன்பே தனலக்ஷ்மி மற்றும் தனகுப்தர் தம்பதியை அக்னி பிரவேசம் செய்ய வைத்து கோத்திரத்தை முடித்துவிட்டேன். ஸ்ரீ நாகரேஸ்வரருக்கு இந்த கோத்திரத்தை கொடுக்கலாம். இன்று முதல் நான் இன்னொரு வரத்தையும் அளிக்கிறேன். நீங்கள் லக்ஷ்மியின் கணவர் என்பதால் மக்கள் அனைவரும் லக்ஷ்மியின் அருள் பெற உங்களை வணங்குவார்கள். இப்போதிருந்து எவரொருவர் சிவனை வழிபட்டு அவருக்கு அபிஷேகம் செய்தாலும் அவருக்கு லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும். ஐஸ்வர்யம் ஈஸ்வர ஆராதிசே என்ற கருத்து உலகெங்கிலும் பரவட்டும். சிவபெருமானை சனி பிரதோஷ காலங்களில் வழிபடுபவர்களுக்கு எல்லா உலகங்களிலும் சந்தோஷம் கிடைக்கும் என்றார். ஸ்ரீனிவாசர் வைசிய மூத்தவர்களிடம் யோசனை கேட்டார். அனைவரும் ஒரு மனதாக கணபதி கூறியவைகளை ஆமோதித்தனர். பிரபாத கோத்திரத்தைச் சேர்ந்த ஸ்ரீ வாசவிக்கும்
லாபாதா கோத்திரத்தை சேர்ந்த நாகரேஸ்வரருக்கும் மிகுந்த சந்தோஷத்துடன் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இரவில் பெரிய விருந்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. விழாவில் அப்சரஸ் பெண்கள் பாட்டும் நடனமும் நிகழ்த்தினர். அன்னை வாசவி 102 கோத்திரங்களின் எண்ணிக்கை 102 கோத்திரங்கள்தான். லாபாதா கோத்திரம் இல்லை என கருதுவது தவறு. நாகரேஸ்வரரின் கோத்திரம் என்ற காரணத்திற்காக அந்த 102வது கோத்திரத்தின் பரம்பரை முடிக்கப்பட்டது. நான் பிறந்த கோத்திரத்தை பிரபாத கோத்திரம் என்றும் ஸ்ரீ நாகரேஸ்வரரின் கோத்திரத்தை லாபாத கோத்திரம் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா வைஷ்யர்களும் லாபாதி கோத்திரத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அதேபோல் அவர்கள் அனைவரும் ஸ்ரீ நாகரேஸ்வரரை வணங்க வேண்டும். நான் கன்யகா உருவத்தில் இருந்தாலும் என்னுடைய இறைவன் என்னுடைய ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். மேலும் நான் ஸ்ரீ நாகரேஸ்வரருடைய ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறேன். என்னை வணங்கிவிட்டு அவரை வணங்காமல் இருந்தாலோ, அவரை வணங்கிவிட்டு என்னை வணங்காமல் இருந்தாலோ எந்த பலனும் கிடைக்காது. என்னுடைய கன்யகா உருவம் 18 வருடங்கள் தான் இருக்கும். இதற்கு முன்னர் நான் பரமேஸ்வரி, இதற்கு பின்னர் நான் மீண்டும் பரமேஸ்வரியாகி விடுவேன். என்னை நீங்கள் கன்னியகாவாக நினைத்தால் நான் கன்னியகாவின் அனுபவங்களை அளிப்பேன். என்னை பரமேஸ்வரியாக நீங்கள் எண்ணினால் நான் உங்களுக்கு சௌபாக்கியவதி மங்கள ரூபிணியின் தரிசனம் அளிப்பேன் என்றாள். திருப்பதியில் உள்ள சிலை பால திரிபுர சுந்தரியாகவும் ஈஸ்வரனாகவும் வணங்கப்பட்டது. மேலும் அவள் ஒரு சமயம் திருமலையில் உள்ள சிலை பால திரிபுர சுந்தரியாக வணங்கப்பட்டது. பின்னாட்களில் ஈஸ்வரனாக வணங்கப்பட்டது. இன்னும் பின்னாட்களில் மகாவிஷ்ணுவாக வணங்கப்பட்டு வருகிறது. திருமலையில் உள்ள சிலையின் பால திரிபுர சுந்தரி உருவம் நான் தான். ஈஸ்வரன் உருவத்தில் இருந்தது ஸ்ரீ நாகரேஸ்வரர் தான். மகாவிஷ்ணுவின் உருவத்தில் இருப்பது என் சகோதரர் ஸ்ரீ தத்தர் தான். ஒருமைத்தன்மை உள்ளுணர்வுகளுடன் தொடர்புடையது தானே ஒழிய அது ஸ்தூல உலகத்துடன் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாள். ஸ்ரீ ஸ்ரீனிவாசர், சகோதரி, நான் இப்போது பீதிகாபுரத்தில் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் உருவத்தில் இருக்கிறேன். நீ என்னுடைய சமஸ்தானத்தில் என் சகோதரியாக இருக்க வேண்டும் என்றார். அதற்கு அம்பிகை, அண்ணா, இது எனக்கு சம்மதம். அதற்கு முன்னர் நீங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் உருவத்தில் பிரஹத்சில நகரத்தில் உள்ள கன்யகா பரமேஸ்வரியின் மகா சமஸ்தானத்திற்கு வர வேண்டும் என்றாள். உலக நாடகங்களின் மையமான ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் சிரித்தார். ஸ்ரீ வாசவியின் பிறந்த நாள் இவ்வாறு பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. அடுத்த நாள் அந்த இடம் சாதாரண கோசாலையாக இருந்தது. காலை நேர வேலைகளை முடித்துக்கொண்டு நாங்கள் குருக்கட்டாவை நோக்கி பயணித்தோம். வெற்றி வெற்றி, ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி. இத்துடன் 28வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். சாந்தி வெங்கடாச்சலம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாத ராஜம் சரணம் பிரபத்யே.